இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய எடிட்டிங் வந்து பார்த்துட்ருப்போம். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாவில் ஃபீடு ஸ்க்ரோல் பண்ணும்போதே இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்ற அளவுக்கு ஹியூமன்ஸை வந்து ஏஐ மூலமாக ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கான அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குட்டி குட்டி எமோஷன்ஸ்லாம் அதுலேயே வருது, ஆக்சுவலாக சொல்லப்போனால் வருது. ஸோ நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் இன்றைக்கி க்ரோர்ஸில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டேரக்டரோட க்ரியேட்டிவிட்டியும் பேசிக் லைனையுமே ஏஐ கொடுத்துருது. ஒரு நடிக்கிறதுக்கான கேரக்டர்ஸையும் குட்டி குட்டி டீட்டெயில்ஸோட ஏஐ கொடுத்துருது. அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஏஐ மூலமாக சினிமாக்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குமா? கண்டிப்பாக உருவாகும். ஏஐ பேஸில் சினிமா உருவாகுமான்றதோட கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய செட்டு போட்டு இந்த செட்டை காமிச்சு பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வராங்களே, அதை ஈஸியாக ஏஐயில் ரீக்ரியேட் பண்ணிட முடியும். லைக் வித்தின் 1200 ருபீஸில் லைக் 1500 ருபீஸ்லேயே அதை ரீக்ரியேட் பண்ணிடலாம். லேக்ஸ் கணக்கில் நம்ம செலவு பண்ணி பண்ணுறத. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இப்போ சினிமான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதிகமாக இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுற படம் சரி, ஒரு லியோவாக இருக்கட்டும், இல்லை ஜவான், அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்குல்ல, இதை நீங்கள் பார்க்குறது லைக் ஷாருக் கான், விஜய், இந்த மாதிரி ஃபேஸஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸஸை என்றைக்குமே ஒரு ஏஐயால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. என்றைக்குமே சினிமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம்னா கண்டிப்பாக ஓடும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஓடுறது ஹீரோஸ்னால தான். அந்த பிராண்டை வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. லைக் குட்டி குட்டியாக இருக்கிற லைக் சைட் கேரக்டர்ஸ், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணுற ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.